Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் இல்லைன்னா அடிப்படை விகிதசம தேற்றத்தின் மறுதலை. ஓகேவா? ஸோ ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோன்னா பிபிடி தியரம் பார்த்தோம். ஸோ பிபிடி தியரமில் என்ன ப்ரூஃப் பண்ணோம்? ஒரு லைன் நம்ம பேரலாக ட்ரா பண்ணோம், ஒரு சைடுக்கு பேரலாக ஒரு லைனை ட்ரா பண்ணோன்னா அந்த லைன் வந்து ரிமைனிங் இருக்கிற டூ சைட்ஸோட ரேஷியோஸை ஈக்குவலாக பிரிக்கும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம். ரைட்டா? இப்போ டிஇ இஸ் பேரலல் டு பிசியாக இருந்துச்சுன்னா அப்போ ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம். ஓகே, அப்போ மறுதலைங்கிறது இது அப்படி ஆப்போசிட். என்னென்னா ஏடி பை டிபி ஓகே அண்ட் ஏஇ பை இசி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, ஓகே, இந்த ப்ரொப்போர்ஷன் இந்த ரேஷியோஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிங்கிற லைன் வந்து பிசிக்கு பேரலாக இருக்கும், இந்த டிங்கிற லைன் வந்து பிசிக்கு இணையாக இருக்கும் அப்படின்னு ரிவர்ஸில் சொல்கிறோம். அவ்வளோதான், அதுதான் கான்வர்ஸ். ஓகே, அங்கே எது கிவன், இதானே கிவன், டி இஸ் பேரலல் டு பிசிங்கிறது தானே கிவன், இங்கே அதை நம்ம ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், சரியா? ஸோ ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்கள். ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களை சமவிகிதத்தில் பிரித்தால், ஸோ இந்த நேர்கோடு என்ன பண்ணுது, இந்த பக்கங்களை வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸில் பிரிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நேர்கோடானது மூன்றாவது பக்கத்திற்கு இணையாக இருக்கும். அப்போ இந்த லைன் வந்து இந்த பிசி தேர்ட் சைடுக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நான் சொன்னேன் இல்லையா, அதுதான். இஃப் அ ஸ்ட்ரைட் லைன் divides any two sides of a triangle in the same ratio, then the line is parallel to the third side. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், ப்ரூஃபும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கிவன் எழுதணும் இல்லையா? ஸோ கிவன் என்னது, ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. அங்கே என்ன ப்ரூஃப் பண்ணமோ அதுதான் இங்கே கிவன். ஓகேவா? ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி, இது வந்து கிவன். ஓகேவா? முக்கோணம் ஏபிசியில் ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசிங்கிறது கிவன், கொடுக்கப்பட்டவை. அப்போ என்ன நிரூபிக்கணும், இந்த டிங்கிற லைன் வந்து மூன்றாவது பக்கம் பிசிக்கு பேரலாக இருக்குது, இணையாக இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ டு ப்ரூவ் டிஇ இஸ் பேரலல் டு பிசி. ஓகேவா? இப்போ தேல்ஸ் தேற்றம், அதாவது பிபிடி தியரத்தை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணி கான்வர்ஸே ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? பிபிடி படி நம்மளுக்கு என்ன தெரியும், ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஓகேவா? ஆனால் இப்போ எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு விஷயம் நம்ம சேர்க்க போகிறோம். அந்த விஷயத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிபிடி தியரத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன், இந்த டிங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு லைனை நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது வந்து டிஎஃப். இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன்னா, இந்த டிஎஃப்பும் டிஇயும் ஈக்குவல் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன்னா அப்போ இந்த லைன் இதுக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ டிஇ ஏற்கனவே பேரலல் நம்மளுக்கு தெரியும். நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு லைன் எடுத்துக்கிறேன், டிஎஃப்னு ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இந்த டிஎஃப்ங்கிற லைன் வந்து பிசிக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? அப்படி ப்ரூஃப் பண்ணிட்டேன்னா டிஇ இஸ் ஆல்சோ பேரலல் டு பிசின்னு வந்துடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்படி எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு எழுதுகிறேன். இது வந்து பிபிடி தியரம், இதுதான் கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ஸோ கொடுத்ததை எடுத்து எழுதிக்கிறேன், ஏஇ பை இசி. இது வந்து கிவன், ஸோ கிவன் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாமளே என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம், டிஎஃப் இஸ் பேரலல் டு பிசி அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ அதை முதல் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் எழுதிக்கலாம், டிஎஃப் இஸ் பேரலல் டு பிசி அப்படின்னு நம்மளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அதனால் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஎஃப் பை எஃப்சின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஎஃப் பை எஃப்சி. இது வந்து செகண்ட், இது ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஏடி பை டிபி ஏடி பை டிபி இது ரெண்டுமே இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல். ஸோ அப்போ ஏஇ பை இசியும் ஏடி பை டிபி தான், அண்ட் ஏஎஃப் பை எஃப்சியும் ஏடி பை டிபினா அப்போ இந்த ரெண்டு வேல்யூமே ஈக்குவல் தானே அர்த்தம். தேர்ஃபோர் ஏஇ பை இசி இஸ் ஈக்குவல் டு ஏஎஃப் பை எஃப்சின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ ரெண்டு சைடுமே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு +1 ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா டு பிரிங் அவுட் த ப்ரூஃப், எனக்கு ப்ரூஃபை கொண்டு வரணுங்கிறதுனால ரெண்டு சைடுமே நான் +1 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏஎஃப் பை எஃப்சி +1 வருமா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம்ல. எல்சிஎம் இங்கே வந்து ஈஸி தான், இங்கே வேணால் பை 1 போட்டுக்கோங்க.
இந்த ஈசிங்கிறது தான் எல்சிஎம்னா அப்போ இங்கேயே ஈசியை மல்டிப்ளை பண்ணிக்குவோம், இங்கேயே ஈசியை மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ரைட்டா? அப்போ நியூமரேட்டரில் என்ன வந்துடும்னா ஏஇ ப்ளஸ் ஈசின்னு வந்துடும். அதே போல் இங்கேயும் எஃப்சியை காமனாக எடுத்துட்டோன்னா இங்கே பை 1 போட்டுட்டு இங்கேயே எஃப்சியை மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ரைட்டா? அப்போ நியூமரேட்டரில் என்ன வந்துடும்? ஏஎஃப் ப்ளஸ் எஃப்சின்னு வந்துடும். அப்போ ஏஇ ப்ளஸ் இசி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஇ ப்ளஸ் இசிங்கிறது ஏசி. அதுபோல் ஏஎஃப் ப்ளஸ் எஃப்சிங்கிறது இந்த ஹோல் பார்ட் ஏசி. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஏஇ பை இசியையும் ஏசின்னு எழுதிக்கலாம், ஏசி பை இசி. தென் ஏஎஃப் பை எஃப்சியையும் ஏசி பை எஃப்சின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கேயே ஏசி இருக்குது, இங்கேயே ஏசி இருக்கா, கேன்சல் பண்ணி 1ன்னு போடுங்க. ஓகே, இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 1/EC இஸ் ஈக்குவல் டு 1/FC அப்படின்னு வந்துருச்சா? இந்த எஃப்சியை நான் இங்கே ஆப்போசிட்டில் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இந்த ஈசியை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ எஃப்சி ஈக்குவல் டு ஈசின்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எஃப்சி ஈக்குவல் டு ஈசி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லென்த் எஃப்சியும் இந்த லென்த் ஈசியும் ஈக்குவல். அப்போ என்ன அர்த்தம்? இந்த எஃப்பும் ஈயும் ஒரே பாயிண்டில் தான் இருக்குது, ஒரே இடத்துல தான் இருக்குது, தனித்தனி இடத்துல இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே எஃப்சி ஈக்குவல் டு ஈசினா என்ன அர்த்தம்? எஃப்சி 5 சென்டிமீட்டர்னால் ஈசி 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும், அப்படி தானே மீனிங். ஸோ அப்போது ஒரே இடத்துல தானே இ அண்ட் எஃப் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இ ஈக்குவல் டு எஃப். ஓகேவா? ஸோ அதனால் இங்கே என்ன எழுதுகிறோன்னா இ ஈக்குவல் டு எஃப். ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இ ஈக்குவல் டு எஃப்ங்கிறதுனால அப்போ டிஇ இஸ் பேரலல் டு பிசி. அப்போ டிங்கிற லைன் வந்து பிசிக்கு கண்டிப்பாக பேரலாக தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ரைட்டா? தேர்ஃபோர் டிஇ இஸ் பேரலல் டு பிசி. ஓகேவா? டிஇ பிசிக்கு இணையாக உள்ளது. இதுதானே நம்ம நிரூபிக்கணும். ஆக்சுவலி இது கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்னா டிஇ இஸ் பேரலல் டு பிசின்னு ப்ரூஃப் பண்ணோம், அதை ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் கான்வர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிபிடி அப்படின்னா டிஇ இஸ் பேரலல் டு பிசிங்கிறது கிவன் கொடுத்துருவாங்க. இந்த டிங்கிற லைன் இந்த பிசிங்கிற லைனுக்கு இணையாக இருக்குதுன்னு கொடுத்துருவாங்க. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்? ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஆனால் அதோட கான்வர்ஸில் எப்படின்னா, மறுதலையில் எப்படின்னா ஏடி பை டிபி அண்ட் ஏஇ பை இசிங்கிறது கிவன், இது கொடுத்தாச்சு. அப்போ என்ன ப்ரூஃப் பண்ணோம்? இந்த டிங்கிற லைன் இந்த பிசிங்கிற லைனுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா சம் அப்ளை பண்ணும் போது நம்ம இது அப்ளிகேஷனில் வரும். ஓகே, தட்ஸ் ஆல்.